விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன். எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன், நான் எனக்கு முன்னாடி இந்த டான்ஸர் சதீஷ், அப்போ டான்ஸர் தான், இப்போ தான் டைரக்டர். டான்ஸர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர், இதில் ஹீரோ அவரு நின்று காலையிலேருந்து இதே தான். டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அதுக்கு ஒரு போர் அடிக்குது. இதை விஜய் சார் கேட்டார், ஏய் நெல்சன் எதுனா கொடு, ஓ எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒன்று சொல்ல, டே என்னடா விளையாடுற, அங்கங்கே கேமரா இருக்குது, இது என்ன ஒன்று சொல்லுன்னு, முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்போ இவனை பார்த்து சொன்னேன், டே நீ எதுனா ஒன்று சொல்லு, அது கவுண்டர் நான் அடிக்கணும். அதே மாதிரி இவன் சாவு போகிறோம் எது வில்லன் கையில், அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார், அதுக்கு விட்டங்க, டேய் யாரா நீ சாவும்போது இப்படி ஒரு காமெடி பண்ணுற தெய்வீக குழந்தைடான்ட்டு. அந்த கடைசியில் சார் அந்த தூணுவங்க, அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல, ஆனால் அந்த தூணியில் அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன்னா அப்படின்ட்டு நானே கிளம்பி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸு. அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க. என்னடானா தெலுங்கு டீசர்ட்னு காமிச்சா அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக. என்னடா டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர், யார்? அது ஒன்றும் இல்லை தலைவா, நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியலன்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ், ஜஸ்ட் ஃபாலோ இட். நாளை காலையில் கூட டப் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க. இது இல்லை இதுன்னா இதை சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ கம்பேக் டு இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த நம்ம ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அது எல்லா இன்டர்வியூலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக, அப்புறம் வர மாட்டீங்களே, அதனால் உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை இங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு காலி பண்ணிடுறாங்க நம்மளை. நானே இப்போ தான் இந்த வயசில் போய் தேறின்னு ஒரு இடமா அப்படி போய் தெலுங்குல செட்டில் ஆனால் மொத்தமாக இவன் இந்தியா விட்டு தூக்கிடலான்னு பார்க்குறான். இல்லைடா கிஸ் பற்றி நான் சொல்லுவேன், பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம் இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஐயோ என்ன மனுஷன் எப்படி இன்ட்ரெஸ்ட். அதான் சொல்லுவாங்க சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அப்படின்னு. அதே ஒருத்தங்கிட்ட சார் நான் பேயை பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருந்தது பேய், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் இங்கே காமிக்கிறாரு.